ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம். இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் மாவு நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். வாங்க செய்யலாம். அதுக்கு 2 வாழைக்காய் எடுத்துருக்கேன். இது நல்லா நம்ம தோல் சீவி கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் வச்சுக்கலாம். இதில் நம்ம சீவிக்கலாம் தோல். பாருங்க, தோலெல்லாம் சீவி எடுத்தாச்சு. இப்படி வச்சுட்டு தண்ணியிலே இருக்கட்டும். வாழைக்காய் நம்ம சீவினா தண்ணியிலே இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ ஸ்லைஸாக வந்து போகுதுன்னு. இந்த அளவுக்கு நம்ம சீவிக்கலாம். இந்த அளவுக்கு சீவினா போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இவ்வளோ தான் போதும். இது தண்ணியிலே இருக்கட்டும். நம்ம தண்ணியில் போட்டு வச்சா தான் அந்த ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே லைக் பண்ணுங்கள். ஒரு பவுல் கடல மாவு எடுத்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதில் 1 ஸ்பூன் டேபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுதான் இதோட சீக்ரெட்டு. இதை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம எந்த வாட்டர் ஊற்றுறது தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஆயிலை பிசையலாம். இது ஆயிலும் அந்த மாவோட மிக்ஸ் ஆகணும், சால்ட்டு ஆயிலெல்லாம். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். அவ்வளோவா எண்ணெய் குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டே ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சால் போதும். பாருங்கள், தோசை மாவு பதத்தளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ எண்ணெய் சூடுக்கு வச்சுருக்கோம். இப்போ பஜ்ஜி சுட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி போட்டுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது. சேனலை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.